திருச்சிற்றம்பலம். மற்றுப்பற்றெனக்கன்றி நின்றிருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனே பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தோடு தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா ஊனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் நேற்று பஞ்சகோசங்கள் என்றதின் அறிமுகம் பார்த்த நாங்கள் எப்படி பஞ்சகோசத்துல என்னென்ன எத்தனை கோஷம் இருக்கு, என்னென்ன கோஷம் இருக்குது, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்கள் என்று சொல்லி அந்த கோஷங்கள அறிமுகத்தை பார்த்த நாங்கள். இன்றைக்கு அது எப்படி 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 எண்ணத்தோட சேர்ந்து அது செயற்படுது, அதுக்குரிய விரிவான விளக்கத்தை பார்க்க போறோம். ஆனபடியே இதை நீங்கள் அந்த என்ன பஞ்ச கோஷங்களை பற்றி அறிந்தனீர்கள். இது இந்த விளக்கத்தை வடிவ நீங்க பார்த்தீங்களா நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளுவீங்கள். இது ஏன் இந்த கோஷங்களை நமக்கு கடவுள் தந்தவர், எண்ணத்தோட இது சேர்ந்து செயற்படுதுன்றது. இப்ப பஞ்சகோஷங்கள் ஒரு அற்புதமான விளக்கம். ஒரு தலையணைக்கு உரை இருப்பது போல இந்த உடம்புக்கு 5 உரைகள் மேற்சொன்னவாறு உள்ளன. ஆகவே இந்த பஞ்சகோஷத்தின் இயல்புகள் என்னவென்று பார்க்கின்ற போது முதல் சொன்ன அந்த 7 தாதுக்களால் உருவாகின்றது அன்னமய கோஷம். அந்த அன்னசாரத்தினால், அதாவது அன்னம் என்று நாம் இங்கே குறிப்பிடுவது நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கும் சாரம். அந்த பேரின்ப உடல் எல்லா உடலையும் இயக்குகின்ற திருவருள், அதுதான் எல்லா உயிர்களையும் இயக்குகின்ற அருள் வடிவமாகும் அன்னமய கோஷம். தாய் தந்தை அறிந்து முனவாதிகளால் ஆண் பெண் இன்ப உறவுகளினால் இன்ப உணர்வு சுரப்பிகளிலான சுக்கில மற்றும் சுரோனித என்ற வெந்நீர் கலப்பினால் அதன் காரணமாக தாயின் உதிரத்தில் உயிர் தரித்து விதை மண்ணிலே இடப்படுவது போல தாயின் கர்ப்பமானது உயிர் தரிக்கின்ற நிலமாக அதற்கு உள்ளது. அக்குழந்தைக்கு உணவாதிகள் அன்னம் பால் போன்றவற்றை அளித்து நாம் நாள்தோறும் அதன் மூலம் தூளம் வளர்கின்றது. தூளமான்ற இந்த உடல், அதற்கு 16 கலைகள் உள்ளது. அது வேறு விஷயம். தூள சரீர மாறுபாடுகளை ஒவ்வொரு வினாடியும் அந்த குழந்தை அடைந்து விடுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நலிதல் ரசித்தல் போன்ற விகாரங்களுக்கு ஏற்ப சப்த தாதுமயமாகிறது. அவை முன்னால் சொல்லப்பட்டு அதுவே அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரீரம் அதனுடைய பாண்டம், அதன் கலம் முடிவு என்ற மரணத்தை பெற்றது. அதன் முடிவு பூமி என்ற பிருத்திவியில் ஒடுங்குகிறது. இவ்வாறு அன்னமய கோஷம் மண்ணிலே ஒடுங்குகிறது. எங்கட இந்த உடல், தூள உடல் இந்த மண்ணிலேயே ஒடுங்கி போயிடும். எங்களுக்கு அண்டிவாசிங்க பிராணமய கோஷம். பிராணமய கோஷம். அடுத்து பிராணமய கோஷம் என்ற காற்றுடம்பு அல்லது வளி உடம்பு, அவ்வாறு சொல்கின்ற அந்த வளி உடம்பு வாக்கு கைகளால் வாயு என்ற குதம், மலவாய், உபஸ்தம் என்ற கருவாய் எனப்படும் பஞ்சேந்திரியங்களை உடையதாகும். பஞ்ச வாயுக்களான பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்பவைகளும் அதோடு நாகன், கிருகரன், கூர்மன், தனஞ்சயன், தேவதத்தன் என்ற 5 உபவாயுக்களும் கூடி இந்த அன்னமய கோஷத்திலே உலவுகின்ற போது பிராணமய கோஷமாகி இறை சேர்க்கைகளாகி பரமாத்மாவில் உள்ள சத் சித் ஆனந்தம் என்ற குண இயல்புகளின் காரணமாகி மனிதன் பிராணன் உடையவன் ஆகின்றான். அத்துடன் இருவகை நான் ஐ அது கொள்கிறது. நானை என்ற அந்த விஷயத்தை அது கொள்கிறது. இந்த இருவகை நான் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பினை திருமூலர் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். அவரே ஒரு நானாக இருந்து வேறொரு நானாக மாறியவர் தான். ஆகவே ஒரு வகை நான் என்பது பசி, சாமர்த்தியம், பலம், ஆசை, வீரம், தீரம் கொண்டவனாகியும்
இரண்டாவது வகை நான் என்பது வாயாடி ஊமை குருடன் முடவன் போன்றவை உடையவனாகவும் கொண்டு அவை பிராணமய கோஷத்தின் குணங்களாகின்றன. இக்குணங்கள் மனிதனுடைய உடலில் நக சிக பரியந்தம் என்ற உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்கும் அந்தரங்கமாய் வியாபித்து வெளியிலே தெரியாமல் கண் காது மூக்கு முதலான இந்திரியங்களுக்கு அவை பலத்தை அளிக்கின்றது. நல்ல அல்லது தீய என்ற இரு வழிகளில் அவனை நடத்துகின்றது. பிராணமய கோஷம். படியுங்க மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம் இந்த உடல் மனம் சார்ந்த பஞ்சேந்திரியங்களும் சேர்ந்து அச்சேர்க்கையால் சப்தம் விஷயம் தீர்மானித்தல் விருப்பு முனைப்பு என்ற ஆகாச தத்துவ ஓசைகளை கேட்டும் மனோன்மய கோஷமாகிறது. இந்த மனோன்மய கோஷம் ஆன்மாவுடன் சேர்க்கையினை உண்டு செய்கிறது. பிராணமய கோஷத்திற்கு வேறாக இருந்து கொண்டு இருப்பதால் காமம் குரோதம் நான் எனது என்ற விகாரங்களை உடையதாக இருக்கிறது. மனத்திற்கும் பிராணனிற்கும் பெரிய தொடர்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பிராணனை நன்றாக புரிந்து கொண்டால் மனம் நன்றாக இருக்கும். விஞ்ஞானமய கோஷம் நான் படிக்கிறேன். விஞ்ஞானமய கோஷம் என்ற அறிவுடம்பு புத்தி ஐம்பொறிகளுடன் சேர்ந்து அன்னமய பிராணமய மனோன்மய கோஷங்களின் கூட்டு கொண்டு அகக்கருவிகளான அந்த கரணங்கள் என்ற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளின் விருத்திகள் ஏற்படும் சமயம் அது விஞ்ஞான கோஷமயமாகிறது. அப்ப அன்னமய கோஷத்திலையும் பிராணமய கோஷத்திலையும் இந்த புத்தியும் ஐம்பொறிகளுடன் சேர்ந்து அன்னமயம் பிராணமய கோஷங்களுக்குள்ளையும் வந்தா பிறகு மூன்றாவதாய மனோன்மய கோஷங்களின் கூட்டுக்குள்ளதான் இந்த அகக்கருவிகள் வருது. இது புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளின் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளின் விருத்திகள் அந்த விருத்திகள்ல ஏற்படும் சமயம் அது விஞ்ஞானமய கோஷமாகிறது. புலன்களிலே கண்களில் செயல்பாடு மிகவும் ஆழமானது, வேகமானது. அதுதான் இந்த புறக்கருவி போய் எங்களோட கண் வெளியில உள்ளத பார்க்க முதல் இந்த எங்களோட கண் போய் உடனே பற்றிடும். டக்கண்டு எல்லாத்துக்கும் முதல் கண் தான். இந்த ஐம்பொறியாய கண் வெளியுள்ள பிறகு அதுதான் அவர் சொல்ற செயல்பாடு மிகவும் ஆழமானது, வேகமானது, விருத்திகளை அதிகமாக உடையது. ஒரு காட்சியை பார்த்தவன் அது படம் பிடித்து விடுகிறது. அவை நினைவுகளில் ஆழமாக பதிந்து விடுகிறது. இதை கட்புலன் என்றும் கூறுவார்கள். மற்ற புலன்களை எல்லாம் விட இந்த கண்ணால் அதிக விஷயங்களை கிரகிக்க முடியும். கேட்பது பேசுவது என்பதை விட பார்ப்பது எவ்வளவு அழகானது. இறைவனின் காட்சி, குருநாதர் காட்சி, அழகிய இயற்கை காட்சி வெற்றியெல்லாம் இந்த கண்ணின் வழியாக பதிந்து மூளைக்கு உணர்த்துகிறார். அகக்கண் என்பது வேறு. ஏற்கனவே பார்த்த காட்சிகள் என்றால் மூளையில் நினைவுபடுத்தி சித்தத்தில் அது தொடர்பான சமஸ்காரங்களை நினைவுபடுத்தி இவனை ரசிக்க நினைக்க வைக்கிறது. அது தொடர்பான நினைவலைகளை இவனுள்ளே ஏற்படுத்துகிறது. தேவைப்படும் பொழுது ஐம்பொறிகளுடன் இந்த விஞ்ஞான உடம்பு கூட்டி சேர்ந்து அந்த கோஷங்களை பயன்படுத்தி செயல்படுறது. எவ்வாறாயினும் ஒரு விஷயத்தை அறிந்துவிட அது முனைப்பு காட்டுகிறது. காட்சியாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் வாசனையாக இருந்தாலும் எப்படியாவது அறிந்துவிட முனைப்பு அப்ப இந்த எங்கட இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 எவ்வளவுக்கு இந்த இதோட சேர்ந்து செயற்படுவது இந்த கோஷங்களோட நீங்கள் இதுல புரிந்து கொள்வீங்க. 24 தத்துவங்கள் மட்டுமல்ல, 36 தத்துவங்களும் இதோட சேர்ந்து இதன்றதை நாங்கள் விரிவா படிச்சாதான் எங்களுக்கு இந்த அன்னமய கோஷம் என்றா என்ன, இந்த பஞ்ச கோஷங்கள் என்றா என்ன, 36 தத்துவங்கள் என்றா என்னன்றது அதை விளங்கும். இதை நாங்க பல சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள்ல படித்தாலும் நாங்கள் இவற்றை தனித்தனியே எடுத்து படிக்கல எங்களுக்கு இந்த விளக்கம் கூடுதலா இருக்கும். நான் பக்தன், நான் புத்தியுடையவன், நான் செயல்வீரன் என்ற குண இயல்புகள் எல்லாம் இந்த கோஷத்தின் அடிப்படை. சிறந்தவை எல்லாம் என்னில் உள்ளது என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டு செயல்படும் பாங்குடையது. அதுதான் சிதம்பரத்துல
5 வீதி இருக்கு. 5 வீதியும் இந்த 5 கோஷங்களை தான் எங்களுக்கு புலப்படுத்துது. என்ன என்ன என்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், குணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அது எப்படி வடிவா சொல்லணும்டா, என்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இது வட சொல். ஆனா தமிழ்ல அன்னமய கோஷத்துக்கு தூல சரீரம் தமிழ், பிராணமய கோஷத்துக்கு சூக்கும சரீரம், மனோமய கோஷத்துக்கு குணசரீரம், விஞ்ஞானமய கோஷத்துக்கு அதை சொல்றது கஞ்சுக சரீரம். பஞ்சக சரீரம்னு சொல்லலாம், கஞ்சுக சரீரம் தான் உண்மையாது, கஞ்சுக சரீரம். மற்றது இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு அங்க சொல்றது காரண சரீரம். அப்ப இனி நாங்கள் ஆனந்தமய கோஷத்தை பற்றி படிக்க போறோம். சொல்றானி அம்மா சொல்லுங்க. அடுத்தபடியாக ஆனந்தமய கோஷம் என்கின்ற அந்த இன்ப உடம்பு தெற்கு மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு மேல் கீழ் என எல்லா இடத்திலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் ஆனந்தமய கோஷம் அதை அப்படியே ஈர்த்துவிடும். இந்த இடத்தில் தான் அன்று இல்லாமல் இன்பத்தின் வாசனையினை நுகர்ந்தால் கூட அதை அனுபவிக்க துவங்கும். எந்த வகையான இன்பம் என்று அதற்கு தெரிவிக்கப்பட்டதை நமக்கு உணர்த்தி நம்மில் செயல்பட வைக்கிறது. நினைவுகளோடு கூடிய இன்பத்தை இவன் புரிந்து கொண்டு மற்ற புலன் அடிப்படைகளில் எது ஒன்று குறைவாகினும் அந்த மகிழ்ச்சியினை அந்தரங்கமாய் இவன் நினைத்தாலே போதும், அவன் ஆனந்தமடைந்து விடுவான். மேற்சொன்ன 4 கோஷங்களும் அறியாமை அஞ்ஞானத்துடன் இணைந்த நுட்பமான, அதாவது ஒரு ஆல விதைக்குள் மிக பெரிய மரம் அடங்கி இருப்பதை போல கால ஞான பரிமாண சுகத்திலே திளைப்பதே ஆனந்தமய கோஷமாகும். பிரம்மாண்டமான மரத்தின் பரிமாணம் அதன் விதையில் வளர்ச்சியாய் அடங்கி இருப்பதைப் போல இன்பமானது சிறிய பரிமாணத்தில் அடங்கி இருந்தாலும் அதில் ஆனந்தம் அடைந்து திளைத்து விடுவது, அநேக சுகங்களை கொண்டு பெருகி விடுகிறது ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் என்று சொன்னவுடன் ஆசையினால் வந்த ஆனந்தம் வேறு, பிரியத்தினால் வந்த ஆனந்தம் வேறு. ஆசை என்று சொன்னவுடனே அது நிறைவேறாதவரை அந்த எண்ணம் சித்தம் என்ற ஆள் மனதை விட்டு நீங்காது, அமைதியுறாது. பிரியம் என்பது எண்ணத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது, ஆசையுடன் உறவு கொள்ளாதது. இது அஞ்ஞானத்தினின்றும் விடுபட்டு ஞான கலப்பு கொண்டதுதான் பிரியம். இறைவன் மேல் வைத்திருப்பதே உன்னதமான பிரியம். பிரியமானது மோதம் என்றும் பிரமோதம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொருளோ அல்லது விஷயமோ அதை கண்டதும் உண்டாவது ஆனந்தம். மோதம் என்பது விருப்பமானது கிட்டியவுடன் உண்டாகக்கூடிய ஆனந்தம். பிரமோதம் என்பது தனக்கு கிட்டியதை அனுபவித்து அடைந்த உணர்ந்த அனுபவம் ஆகும். ஆன்மா சச்சித் ஆனந்தத்துடன் சேர்க்கை கொள்ளாததால் ஆன்மா சச்சித் ஆனந்தத்துடன் சேர்க்கை கொள்வதால் ஆனந்தம் தோன்றுகிறது. ஆகவே ஆனந்தமய கோஷம் பரமாத்மா அம்சத்துடன் சேர்க்கை பெறுகிறது. பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஆனந்தமய கோஷத்தில் உள்ளது, மற்ற கோஷங்களில் அவை இல்லை. அப்ப இந்த ஆனந்த கோஷத்தை ஏன் கடவுள் எங்களுக்கு தந்தவர் என்ற உடனே நாங்கள் ஆனந்தம் என்ற உலகியல் பௌதிக வாழ்க்கையில உள்ள ஆனந்தங்களையும் இந்த சிற்றின்பத்தையும் தான் உடனே எங்களுக்கு ஆனந்த மயோசம் என்றோன்னு அதான் இல்லை. அதுக்காக தந்தாலும் நாங்க சைவ சித்தாந்திகள் நாங்கள் இது ஏன் இப்ப படிக்கிறோம் என்று சொன்னா, இந்த ஆனந்தமய கோஷம் இறைவனோட பேரின்பத்தை எப்படி நாங்கள் அனுபவிக்கலாம் என்றதுக்கு இந்த ஆனந்தமய கோஷம் தான் எங்களை செயற்படுத்தி கொண்டு இருக்குது. அப்ப அங்க அதைத்தான் நாங்கள் ஆழமா எடுக்கணும் முடிய, அந்த சக பௌதிக வாழ்க்கையில் உள்ள ஆனந்தத்துக்கு என்ற மாதிரி நாங்கள் ஒரு இத சாதாரணமா பார்க்க கூடாது. அப்ப இந்த ஆனந்தம் மற்றதுகள் எங்களுக்கு விளங்குது. அன்னமய கோஷம் இது தூல உடம்பு, பிராணமய கோஷம் இது சூக்கும உடம்பு, மனோமய கோஷம் இது
அங்கட குணங்கள் அங்கதான் குணம், சாத்வீகம், ராசதம், தாமதம் என்ற குணக்கூறுகள் அங்கதான் அந்த மெனோமய கோஷத்துல இருந்துதான் அது செயற்பட போகுது. அது மாதிரி விஞ்ஞானமய கோஷத்துல இந்த வித்தை, நாங்கள் வித்யா தத்துவங்கள்ல படிக்கிற வித்தைன்றதுக்கு அங்க வரப்போகுது. அது மாதிரி இந்த ஆனந்தமய கோஷத்துக்குள்ளதான் இந்த அராகம், விருப்பு வெறுப்பு, எங்களுக்கு இன்ப துன்பம் அதுகள் வேறு ஆனபடியே நாங்கள் இந்த ஆனந்தமய கோஷத்தை இதா எடுக்க இறைவனோட சேர்ந்து பேரின்பத்தை அடைகிறதுக்கு தான் அவர் அதைத்தான் அங்க இங்க முக்கியமா நாங்கள் நோக்க வேண்டும். நம் அனைவருக்கும் அந்த 5 கோஷங்களே உள்ளன. அந்த கோஷங்களில் தேவையானவற்றை இட்டுவிட்டால் அந்த தகுதி அதற்கு வந்துவிடும். இதன் நிகழ்வு தானாக நிகழ்கிறது. பருப்பொருட்களில் இருந்து செயல்பாடு துவங்கி பஞ்சகோஷம் வரை பல பல செயற்பாடுகள் நிகழ்கிறது. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இச்சை அனிச்சை செயல்களுக்கு ஏற்றதாக இருக்கும். மனிதனுடைய பஞ்சகோஷ நிறைவுகளின்படி அந்தந்த மனிதர்களின் மனம் இருக்கும். அந்த அளவு எவ்வாறு இவனுக்கு இருக்கும், இவனுக்கு உடல் எப்படி இருக்கும், அறிவு எப்படி இருக்கும் என்றால் கடந்த பிறவியினுடைய அமைப்பு அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த பஞ்சகோஷங்களின் நிறைவோ அல்லது குறைவோ பெற்றிருக்கிறோம். பஞ்சகோஷங்களின் செயல்பாட்டை மாற்றியமைக்கும் அளவு நமது புத்தி வேலை செய்கிறது. ஆனந்தமய கோஷத்தை விட மனிதன் தன் புத்தியின் மூலம் ஆனந்தம் இல்லாமல் செய்ய முடியும். இறைவன் மற்றும் பேரானந்தம் என்ற எண்ணம் இல்லாவிட்டால், அது செயல்படாவிட்டாலும் அவனால் இதையும் நினைக்க இயலாமல் போகிறது. பிராணமயம், மனோன்மயம், விஞ்ஞானமயம் என்ற 3 கோஷங்களினாலும் சூட்சும நுண்ணுடல் நிலைத்து நிற்கிறது. சூட்சும உடல் என்பது இந்த 3 கோஷங்களிற்குள்ளும் நிறைந்து நிற்கிறது. 3 கோஷங்களையும் நாம் 3 அண்டி கோஷங்களை நாம் சரியாக பேணுவதற்காக அவற்றை நாம் நம் வசப்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும். இப்பிறவியிலேயே அதை செய்து விட்டோம் என்றால் நமக்கு சூட்சுமம் என்பது விளங்கிவிடும். ஒரு மனிதன் செய்கின்ற வினைகளின் பதிவு சூட்சும உடலில் தங்கி விடுகிறது. அடுத்த பிறவியிலும் அவை தொடர்கிறது. இப்பிறவியிலேயே பக்குவ நிலைக்கு செல்ல முயற்சி செய்தால் சூட்சும உடலின் நமக்கு அனைத்து அவயங்களும் செயல்படும். ஆனால் நம்மை தவிர வேறு யாருக்கும் வழியே தெரியாது. ஆனந்தமய கோஷத்துடன் பரமாத்மாவுடன் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலையினை அந்த கோஷம் கொண்டுள்ளது. அடுத்தபடியாக திரிகுணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மன எழுச்சி, மயக்கம், அமைதி என்று சொல்லக்கூடிய ராஜசம், தாமசம், சத்துவம் என்ற முக்குணங்களை பற்றி பார்த்தோம். திருச்சிட்டான இதுக்கு எங்களோட வேற சந்திரிகா நல்ல விளக்கங்கள் தான் அரபா. இப்ப நாங்கள் ஒரு திருவாசகத்தை படிச்சு போட்டு, ஒரு பஞ்சபுராணங்களை படிச்சு போட்டு, ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்டு போட்டு நாங்கள் அதுல திளைச்சு நாங்கள் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருப்போம். அது அவ விஞ்ஞான முறைப்படி ஒரு விளக்கம் தாரவ. சந்திரிகா அதே ஒருக்கா இதுல சொல்ல முடியுமாண்டா சொல்லும். வணக்கம். இல்ல திருச்சிட்டம்பலம். எனக்கு நான் இந்த திருப்புகழ் திருவாசகம் படிக்க துவங்கினா போல என்ன அறியாத ஆனந்தம். ஏனென்று சொன்னால் சொல்றவதான திருவாசகங்கள் படிக்கல உருவாதவர் ஒருவரும் இல்லை என்று சொல்றது. பாடும் போது நான் அறிந்து கொண்டது, ஏன் அந்த சாப்பிடுற மாதிரி எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி வாரது என்ன, கடைசியாக சாப்பாடே தேவையில்லை இருக்கும். நீங்க வேற கமலாண்டி சொல்லி இருக்கிறீங்க, இன்னைக்கு நான் ஒரு டீயோட இருந்தேன்னா எனக்கு சாப்பிட மாதிரியும் இருக்கலன்னு சொல்லி இருக்கிறீங்க. எனக்கும் அப்படித்தான். நான் சாப்பாட்டை அன்றைக்கு போக்கஸ் பண்ண மாட்டேன், அப்படியே இருந்துருவேன். எழும்பாமல் அப்படியே இருப்பேன். எனக்கு காலும் பிறக்கிறேல கையும் பிறக்கிறேல தம்மாடி ஒட்டி கொண்டு இருந்துதான் படிக்கிறேன் நான். ஒன்றும் செய்யல. அது என்னன்னா ஹாப்பி உருவாக 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 எங்களுக்கு மகிழ்ச்சி ஓமோன் உருவாகும். மகிழ்ச்சியோட கூட 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 எங்களுக்கு ஒரு வலியோ வேதனை வாரதும் இல்லாம போயிடும், மறைக்கப்பட்டு கொண்டு போயிடும். ஹாப்பி வார இடத்துல வலியும் வேதனையும் ஆடையாக மறைக்கப்படுகிறது விஞ்ஞானத்துல படிச்சிருக்கிறோம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச பேரின்பம். எனிலேண்ட மகிழ்ச்சி இன்பத்தை அப்படியே பேரின்பத்தை
கொண்டு வருது தானே இந்த மகிழ்ச்சி ஹோமோன் விஞ்ஞானத்தின்படி. இப்ப என்னதான் நான் அறிஞ்சு நான் அந்த ஆசை, எனக்கு அந்த ஆசை தாங்கிலாம ஃபேஸ்புக்லயும் சில இடங்கள்ல ஒரு பாட்டை பாடி போட விளக்கம் கொடுத்து போட்டுனா என்னன்னு சொன்னா உண்மையாகவே நான் அனுபவிக்கிறேன். அந்த பாட் இந்த இது வந்து எங்களோட வேகஸ் நர்வ தூண்டுது, பலமாகுது. இந்த வேகஸ் நர்வ் பலமாகறதாலதான் வலி வேதனைகள் ஒன்றும் தெரியாம இருக்கிறது. மகிழ்ச்சி ஹோமோன் தூண்டப்படுகிறது. மகிழ்ச்சி ஹோமோன் வர்றதால இன்பம் பேரின்பமாக மாறுறது என்றுதான் நான் விளக்கம். அதுல இந்த நாங்க இப்ப படிச்சதுல அவர் சொல்லியிருக்கிறார் நீ முக்குணத்தை பற்றி, அந்த மனோன்மய கோஷம், அதாவது குணசரீரத்தை பற்றி நாங்கள் இனி பார்ப்போம். மூன்று குணத்தோடையும் அது எப்படி இதுன்றது. ஆனா இதுல அந்த தொடர்ச்சி அண்டு இல்ல. அதான் எங்களுக்கு குணமே எங்களுக்கு மாறி இருக்குதான். எங்களுக்கு எவ்வளவு குணம் மாறி இருக்கு. இதுல வந்து கமலாண்டியே வந்து ஸ்டார்ட்ல கோவிக்கிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் அவசரப்படும். இப்ப எல்லாம் இவ்வளவு மாட்டம் இருக்கு. எனக்கும் அப்படிதான். ஏன்னா கோவிக்கிறதே இல்லை. எங்களோட பிள்ளைகள் என்னோட இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் நான் ஒரு நாளும் அவையோட கோவிச்சது இல்ல. சில நேரம் அவ கோவிச்சா நான் திருப்பி செய்ய மாட்டேன். அதால அந்த திருப்பி செய்யாத கோபத்தின் மேல் கோபம், கோபம் எனக்கும் வாரது இல்ல. நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க எனக்கு கோபம் வாரில்லை. நன்றி நன்றி. இப்ப முக்கிய பிராணன் உட்பிராணன் அதை பற்றி படிப்போம். அதுல அந்த முக்குணங்கள்ன்ற தொடர்ச்சி வருது இனி படிப்போம் என்று சொல்லினா அவன் இந்த தொடர்ச்சியே இதுல காணல. அப்ப எனக்கு அது எப்படி எடுக்கிறன்னு தெரியல. நாங்கள் இந்த பிராணனை பற்றி இப்ப படிப்போம். முக்கிய பிராணன் சந்திரிகா வாசி. முக்கிய பிராணன் முக்கிய பிராணன் இதயத்தின் அனைத்து பகுதிகளிலும் அபானன், வயிறு, புஜங்கள், பெனீனியம் தமிழில பெனீனியம் அபானன் வயிறு, புறங்கள், பெரீனியம் என்னன்னு தெரியல. வியானன் வந்து உடல் முழுவதும். உதாரணம் இதயம், தொண்டை. நான் நினைக்கிறேன் பெனீனியம் வந்து இந்த இனப்பெருக்க தொகுதி நினைக்கிறேன். ஆங்கில வசனம் அந்த பெனீனியம் அதை வச்சு கொண்டு சொல்றேன். உதாரணம் தொண்டை, இதயம், பிளேட் ஏரியா, தலை, கண், புருவம். சமானன் நோவல், வயிறு. கூர்மன் கண்ணிமைகள். தனஞ்செயன் எலும்புகள், சதை, தோல், ரத்தம், நரம்புகள், ரோமம், வயிற்றின் சிறிது மேல்புறம். தேவதத்தன் தொண்டை, நாகன் வயிற்றின் சிறிது மேல்புறம். தேவதத்தன் தொண்டை மூச்சுக்குழாய் மேல்புறம். மூலாதாரம் பூமி. துவாதிஷ்டானம் இந்த மூலாதாரம் குறிக்குதுங்களுக்கு இந்த பூமியத்தான். பூமி அது மாதிரி சுவாதிட்டானம் வந்து நீரை, மணிப்புரகம் வந்து நெருப்பு. மணிப்புரம்ன்றது எங்கட வயிறு உந்தி பொக்குள் தானம். அது வந்து நெருப்பு. எங்களுக்கு வெப்பமும் அங்க இருந்துதான் வெப்பங்கள் பெறவுறது. அநாதகம் காற்று, விசுத்தி ஆகாயம். அது மாதிரி மூலாதாரம் வந்து குறி, குதம், தொப்புள், கீழ்ப்பதி முழுவதும் இந்த மூலாதாரம். சுவாதிட்டானம் வந்து தொப்புள், வயிற்றின் கீழ்ப்புறம், சிறுகுடல், பெருங்கு. சுவாதினம் வந்து எங்கட மூலாதாரம், எங்கட குறிகள், ஆண் குறியோ பெண் குறியோ அதுக்கும் எங்கட தொப்புளுக்கும் இடையில வாரதுதான் இந்த சுவாதிட்டானம். மணிப்பூரகம் மேல் வயிறு முழுவதும். பித்தம், கணையம், இடப்பை, சிறுநீரகம், வயிற்றின் அனைத்துறுப்பு. இதை சொல்றது உடம்பின் ஆதாரங்கள். 7 ஆதாரங்கள் இருக்குது. அதை பற்றி சொல்லிக்கொண்டு வரணும். அநாதகம் இது வந்து எங்களுக்கு இந்த மெடிடேஷனுக்கு, தவத்துக்கு, தியானத்துக்கு இந்த 7 ஆதாரங்களும் தான். அப்ப மூலாதாரத்தில இருந்து மேல் வரையும் சொல்லிக்கொண்டு வரணும். அநாதகம் வயிற்றின் மேல்புறம் இதயம், அந்த இதயஸ்தானம், அதுதான் அநாதகம். விசுத்தி மூச்சுக்கள், அது தொண்டை முழுவதும். ஆக்ஞை என்றது எங்களோட நெற்றி, புருவ நெற்றியில வாரதுதான் ஆக்ஞை. அதுலதான் நாங்கள் எங்களோட இறைவன் இந்த நேரமும் நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார். அதுலேயும் இதயஸ்தானத்திலே. கண், மூக்கு, அதுக்கு நாங்கள் பக்குவப்படணும். பக்குவப்பட்டாதான் அவர் ஆடுவார். சும்மா வந்து எங்களோட ஆட மாட்டார். கண், மூக்கு இரண்டின் நடுப்புறம், கீழ் மேல்புறம், பிடரிக்கு நேர் பின்புறம், நடுமூக்கின் வழி, புருவமத்தி, வெற்றி. இதுதான் ஆக்ஞை. பிரணாயாமம் யோகம் என்பது பாரதத்தில் கிடைத்த ஒரு சொத்து. இந்த யோகக்கலையை எங்களுக்கு தந்தவர் பதஞ்சலி முனிவர். அவர் தான் அத்திரி மகரிஷியின் மகன் பதஞ்சலி முனிவர். இங்கிருந்தே அவர்தான் பிறகு
அவர் பதஞ்சலி முனிவர் முந்தைய பிறப்புல விஷ்ணு பகவானுக்கு ஆதிசேடனா இருந்தவர். அப்ப ஒரு நாள் என்ன செய்யறார், இந்த விஷ்ணு பகவான் இனிமேல் இல்லை என்ற ஆனந்தத்தில இருந்து துள்ளி குதிக்க இவருக்கு சரியான பேரமா இருக்கும் ஆதிசேடனுக்கு. அவர் கேட்பார், சாமி நீங்களே இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களாண்ட அவர் சொல்லுவார், சுயமா அந்த நடனத்தை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்லத்தான். அப்ப எனக்கும் அதை பார்க்க வேணுமென்றதான் அவருக்கு இந்த பதஞ்சலி என்ற ஒரு உருவத்தை பிறப்பை கொடுத்து பதஞ்சலியை அவர் போய் இந்த நடனங்களை எல்லாம் ரசிக்கிறார். அப்ப அவர் அந்த இந்த நேரத்துல அவர் இந்த யோகக்கலையை செய்தார்ன்றது எனக்கு அந்த விளக்கம் இல்லை. அவற்றை தான் இந்த யோகக்கலை. இங்கிருந்தே இக்கலை உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இதை கண்டறிந்து காலங்களமாக இந்த பயிற்சியில் ஆழ்ந்து தான் வேறு உலகம் வேறு என்றல்ல, இரண்டும் ஒன்றே, நாமே இறைவன் என்பதை கடுந்தவம் மூலம் உலகு உணர்த்தியது மட்டுமல்லாமல், ஏனென்றா இந்த அத்திரி முனிவர் பதஞ்சலிய அத்திரி முனிவற்ற தவத்திலிருந்து தான் பதஞ்சலி முனிவர் உதிர்த்தவர். அவர் உதித்த பிறகு அத்திரி முனிவர் சொல்றார், பல்லகாலம் தவம் செய்யண்ட அவர் அந்த பாலைவனத்திலிருந்து தான் தவம் செய்தவர். அதுக்கு பிறகுதான் இந்த யோகக்கலையை அவருக்கு கிடைச்சதோ தெரியல. அப்ப என்று எல்லையற்ற பெருங்கருணையால் மனித குலத்தை மேம்படுத்தவும் மனிதத்தின் மூலம் அனைத்து உயிர்களை நேசித்த அவைகளை முயன்ற வழி கூற மகாசித்த புருஷர்கள் வாழ்ந்த ஞான பூமி இது. இந்த யோகக்கலை யோக விஞ்ஞானத்தை விண்ணவரும் மன்னவரும் கற்று தேர்ந்து இறைவனோடு இணையும் வித்தையை நமக்களித்த மகா புருஷர் ஞான சிம்ம மகர் ஸ்ரீ பதஞ்சலி ஆவர். அவர் ஓர் அவதார புருஷராகவும் வேத புருஷராகவும் சித்த புருஷராகவும் விளங்குவர். பார் முழுவதும் இன்று பரவி வளர்ந்து நிற்கும் இந்த யோகக்கலை அடிப்படையாக வைத்தே பற்பல அருளாளர்களும் மகான்களும் அவரவர்களுக்குரிய விளக்கங்களுடன் யோகத்தை பரப்பி வருகிறார்கள். இதில் பலர் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியினை முன் நிறுத்தாமல் தாமே அதை கண்டுபிடித்தது போலவும் தத்தம் விளக்கங்களை சிறந்தது என்றும் குழப்பியும் வருகிறார்கள். யோகம் என்றால் யோகா என்பது ஆசனங்கள் என கூறுவதும் உண்டு. அதனை வியாபாரத்துக்குரிய தொழிலாக மாற்றி வருவது பெயர்ப்பற எண்ணில்லை. யோகாசனம் என்பது யோகமும் ஆசனமும் இரண்டர கலந்தது என்பதே சத்குரு பதஞ்சலி மகரிஷியின் உண்மை விளக்கமாகும். இறைவனே முன்னிறுத்திய இக்கலை மிளர்கிறது. இதை தவிர்த்து கூறுவது அனைத்து இக்கலைகளுக்கு புறம்பானவை. செல்லநாயம்மா படிங்க. யோகம் என்றால் யோகம் என்றால் இணைவது சேர்வது என்பதே. நான் என்ற தூல உணர்வுக்கு அடிப்படையான புலன்களின் அறிவால் நான் யார் என்பதை அறிவது இயலாது. நான் என்ற தூலத்தின் அடிப்படை கொண்டும் அதன் துணை கொண்டும் தூலத்துள்ளேயே ஒடுங்கி தூலத்தின் மூலம் பிரகாசிக்கும் ஆன்மாவை, அதாவது ஒரு இறைக்கூற்றை இறைவனோடு இணைப்பதே யோகமாகும். இவ்விணைப்பிற்கு உதவிடும் வகையில் இவ்வுடலின் உள்ளே மறைந்து கிடக்கும் உடல் ஆற்றலை பெருக்கி சூட்சும காரண சரீரங்களை கண்டுகொள்ளவும் யோக முன்னேற்றங்களை அடைந்திடவும் பிராணாயாமம் ஒரு பாலமாகவும் அதுவே ஒரு யோகமாகவும் விளங்குகின்றது. அப்ப இந்த பஞ்சகோசமாகிய இந்த தூள சரீரம், சூக்ம சரீரம், இந்த காரண சரீரங்கள் எவ்வளவுக்கு எங்களுக்கு இந்த யோகத்துக்கு உதவி செய்யறன்றத இதுக்குள்ள வடிவா உங்களுக்கு சொல்லிடும். இதன் மூலம் பஞ்ச தச பிராணன்களின் கூட்டிற்கு கலப்பிற்கு பிரதான பிராணன் என்ற பிராண வாயுவினை வசப்படுத்துவதன் மூலம் அல்லது அதனை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதன் பல்வேறு மறைதல் புரிதுரு வாயுவின் கலப்பு ஆகிய நிகழ்வுகளின் வழியே குண்டலினின் பேராற்றலை அடைவதற்கும் பிராணாயாமம் என்ற தொழிற்படுதலே பிரதானமாகின்றது. மகரிஷி பதஞ்சலி எங்களுக்கு இந்த யோகத்துக்கோ எங்கட இந்த கோஷங்களை பற்றி அறியறதுக்கோ இந்த தச வாயுக்களாகிய 10 வாயுக்களை நாங்கள் நல்ல வடிவ தனித்தனியா எடுத்து படிக்க வேணும். தசவாயுக்கள் அபானன், பிராணன், உதானன், சமானன், வியானன், தனஞ்சயன் என்று சொல்லி அந்த 10 வாயுக்களையும் நாங்கள் எவ்வளவு பிரிச்சு படிக்கிறோமோ அப்ப அந்த 10 வாயுக்களும் எங்கட இந்த 36 தத்துவங்களுக்கு மேலாகியுள்ள தாத்வீகங்கள் 60 தாத்வீகங்கள் இந்த தசவாயுக்கள் வருகுது.
அது மற்றது நாடிகள் 10 நாடிகள் வருது, அதுகளையும் சேர்த்து படித்தால்தான் எங்களுக்கு இந்த 36 தத்துவம் என்றது ஏன் வந்தது, ஏன் நாங்கள் அதை படிக்கிறோம் என்ற ஒரு விளக்கம் எங்களுக்கு வரும். மகரிஷி மகரிஷி பதஞ்சலி தமது யோக சூத்திரத்தின் திறவுகோலாகவும் யோக பயணத்தில் 8 விதமான பாதைகளை காட்டி இந்த 8னையும் ஒருங்கிணைக்கும் வழிவகை வித்தைகளை தமது 195 சூத்திரங்களில் விளக்கியுள்ளார். பிள்ளையாண்டிட்ட விடுங்க, பிள்ளை கொஞ்சம் தான் கிடக்கு போல இருக்குதோ. பிள்ளையாண்டி படிங்க இந்த 2 பந்தியம். இவையாவும் வடமொழி மூலமாக உள்ளதாலும் அணுவினில் கடல்களை புகுத்தியுள்ளது போல தமது சூஸ்திர 1, 2, 3 வரியினுள் அத்தனையும் அடங்கியிருப்பதால் இதற்கு மொழி மற்றும் ஆன்மீக யோக அடிப்படை உணர்ந்த பெரியோர்கள் அழகிய விளக்கங்களை நமக்கு தந்துள்ளனர். அவர்களுடன் கடல் அலங்கு பெரியவர் பிரம்மஸ்ரீ நடேச சாஸ்திரிகள், சுவாமி வீரத்துறவி விவேகானந்தர், சுவாமி சென்ற ஏன் சம்பந்த அவர்கள், சுவாமி ஸ்ரீ சிவானந்தா, சுவாமி ஸ்ரீ சச்சிதானந்தா, மகான் ஓஷோ மற்றும் எத்தனையோ அருட்செல்வர்கள் ஸ்ரீ பதஞ்சலி யோக சூத்திரங்களுக்கு உரை செய்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் இந்த அடியேனது பணிவான வணக்கங்களை என்றென்றும் வைக்கின்றேன். ஓகே, சந்திரிகா படிங்க. யோக சூத்திரங்கள் சமாதி பாதம் 51 சூத்திரங்கள், சாதனா பாதம் 55 சூத்திரங்கள், விபூதி பாதம் 55 சூத்திரங்கள், கைவல்ய பாதம் 34 சூத்திரங்கள், மொத்தம் 195 சூத்திரங்கள். இதுகள் அவ்வளவு இப்போதைக்கு எங்களுக்கு இதுகள் பெருசா எங்களுக்கு உதவி செய்யாது. நாங்க சைவ சித்தாந்தத்துக்கு போவோம். யோக பிரமாணம் படியும். யோக பிரமாணம் பிராணாயாமம். நான் தான் பிள்ளையா சொல்லிப்பட்டேன். யோகம் பிராணாயாமம். ஆன்மீக முன்னேற்றங்களை அடைய முக்கியத்துவம் அளிப்பது மட்டுமல்லாமல் உடலை பேணுவதற்கு மனதை மனநோய் அதாவது பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் ஹெல்த். அப்ப பொடியையும் எங்கட மனதையும் எங்கட உடலையும் பேணுவதற்கு, உடம்பையும் மனதையும் பேணுவதற்கு மனதை அதுல இருந்து படிங்க. மனதை மனநோய் மற்றும் அமைதியின்மை, மன அழுத்தம் இவற்றினின்று காத்து மன ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் அத்தியாவசியமான கலை யோகம் பிராணாயாமம் ஆகும். ரெண்டும் படிச்சால் நாங்களுக்கு மருந்து குடிக்கிறதில்லை. நான் உண்மையா மருந்து குடிக்கிறதில்லை. பெயின் வந்தாலும் மருந்து குடிக்கிறதில்லை. மேலும் குறிப்பாக ஏன்னா வார இல்லை, இப்ப இதில் படிச்சா போல வார இல்லை. ஏனென்றா எனக்கு எப்படி வந்தா இப்படி அனுப்ப தெரியும், வேற இல்லை. மேலும் இந்த அம்மம்மாக்கு சொல்லித்தந்தான் பிள்ளை அன்றைக்கு நான் சொல்லித்தரேன் முடிச்சு போட்டு நேரு கேட்டுங்க. மேலும் குறிப்பாக நவீன மருந்துகளால் கூட தீர்க்க முடியாத அஸ்மா, இதய நோய், பாருங்க, நீரிழிவு நோய், புற்றுநோய் ஆகிய ஆட்கொல்லி நோய்களை பிராணாயாமம் மூலம் நிச்சயமாக தீர்க்க முடியும் என நிரூபணமாகி உள்ளது. இப்ப நீரிழிவு நோயெல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடதான் அது கூடுறது. நாங்கள் 12 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் வேலை செய்து விட்ட வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வருது. எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்தா ஸ்ட்ரெஸ், அதாலதான் நம்ம வருத்தக்காரராயினோம். இருதய நோய், பல்சுகள் எல்லாம் ரேட் கூடுது என்றா அந்த ஸ்ட்ரெஸ் கூடுறதாலதான். அப்ப இது யோகத்தை மெடிடேஷனை செய்யறோம், யோகம் செய்யல ஸ்ட்ரெஸ் 0 ஆகுது. சந்திரிகா இதுக்கு எக்ஸாம்பிள். நான் பாவிக்கிறதும் இல்ல, எனக்கு இல்ல உதவல் ஒன்றும் இல்ல. பிராண காற்று உள்ளதா சொல்லேக்கல ராசாதி. இப்ப பிராண காற்று வந்துட்டு அதாவது பிராணவாயு வந்துட்டு அங்கால தொடரணுமா? பிராண காற்று, பிராணவாயு அது ஆக்சிஜன். பஞ்சபூதங்களில் நிலம் நீர் காற்று சொல்லிக்கலாம். அதாவது சொல்லுங்க, பஞ்சபூதங்களில் அதாவது நிலம் நீர் காற்று வாயு நெருப்பு ஆகாயம். பஞ்சபூதங்களில் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. மட்டுமன்றி
பிராணவாயு பயிற்சியினால் ஏனைய பஞ்சபூத குறைபாடுகளை கட்டுப்படுத்தவும் முழுதும் சரி செய்யவும் இயலும் என்பது சித்தர்கள் வாக்கு. சந்திரிகாண்ட வாக்கும் கூடவே முந்தைய தற்போதைய இந்திய தத்துவ ஞானிகள் கண்டுபிடித்த ஒத்துக்கொண்ட பயிற்சியின் மூலம் பலனடைந்தபடி கீழ்கண்டவாறு விளக்கியுள்ளார். ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அவர்களின் சரகம் என்ற ஆயுர்வேத சாஸ்திரத்தில் மனித உடல் பஞ்சபூத பொருட்கலப்பினால் அதன் விகிதங்கள் சரியாக இருக்கும் வரை நோய்கள் மற்றும் வயோதிபம் அதாவது மூப்பு அவனை தீண்டுவதில்லை என உறுதிபட கூறியுள்ளார். நானும் அப்படித்தான் சொல்லுறேன். சரி விகித கலையினை அடிப்படையாக கொண்டு மனித வளர்ச்சி மற்றும் உடல் திசுக்கள் பராமரிப்பு அதாவது மெட்டாபாலிக் சிஸ்டம்னு சொல்றது உள்ளுக்க நடக்கிற வேலையில முதலியவைகளை மூன்று காரணிகளால் வாதம், பித்தம், சிலேத்துவம். வாதம், பித்தம், கபம். சிலேத்துனா கபம் சொல்றது. தலைக்கு வர பிரச்சனையால் வாதம் வந்து இதாலதான் இந்த மூன்று விதமான வாயுக்கள் அடங்கிய ஆக்கள் இருக்கணும் உலகத்துல. ஒரு ஆளுக்கு வாதத்தால வருத்தம் வரும், ஒரு ஆளுக்கு பித்தத்தால, ஒரு ஆளுக்கு சிலத்துவம். இப்ப இந்த இதுகள் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமா இருக்கும். இது மூன்றும் தான் ஆயுர்வேத மருத்துவம் வந்து பேசிக்கா அதை வச்சுக்கணும். வாதத்துக்கு மருத்துவத்தை செய்யணும், பித்தத்துக்கு செய்யணும், கபத்தை. இதத்தான் இந்த வருத்தம் வந்து அவைக்கு கபம் பிரச்சனையா இல்ல வாத பிரச்சனையா அதைத்தான் நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்யணும். இல்ல இது எல்லாருக்கும் சமமா இருக்கும். ஒரு சில நேரம் இப்ப பிள்ளையாண்டிக்கு வாதம் கூடும், எனக்கு பித்தம் கூடும், கூடும். அப்ப அது அப்படி கூடைக்குள்ள எங்களுக்கு வருத்தங்கள் ஒன்றும் இல்ல, பிரஷர் இல்ல, டயபிட்டிஸ் இல்ல, ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் ஒன்றும் இல்ல, எனக்கு வாதம் தான். வாதம் பித்தம் வந்தா வயிற்றுக்குள்ள கோளாறு, கபம் வந்தா சளி மண்டைக்குள்ள எப்படி என்ற அவைகள் தத்தம் முக்கிய இடத்திலிருந்து இத படிச்சா டாக்டர் ஆகலாம் இருந்து கொண்டே செயலாற்றுகின்றன. இம்மூன்று காரணிய தனிமங்களின் விகிதங்கள் மாறுபடுகையில் மனித உடல் பெரும் பாதிப்பை அடைகின்றன. இதை திரிதோஷம் என்பார்கள். இந்த தோஷத்தை அன்னமய கோஷம் மூலம் கட்டுப்படுத்துதல். எங்க கொண்டு எங்க முடிக்கணும் பாருங்க. நாங்க கோஷங்களை பற்றிய விரிவு தான் படிக்கிறோம், அதை பற்றிய விரிவு. அப்ப இந்த அன்னமய கோஷத்துலதான் இந்த எங்களுக்கு இந்த திரிதோஷம் என்கிற இந்த மூன்றாலையும் எங்களுக்கு வருத்தங்கள் கூடி குறையுது. எனினும் அம்மூன்றும் தன் ஆதிக்க இடங்களில் இருந்து மற்றொரு இடங்களுக்கு செல்ல பயணிக்க இயலாது. உடலில் தேவையான இடங்களுக்கு தேவையான போது தேவையான விகிதங்களில் சென்று பங்களிக்க முடியாமல் போவதே இதன் குறைபாடாகும். இதனால நீருண்ட கார்மேகம் தானே பரவி மழை பெய்விக்க இயலாததும் அதை காற்றின் துணை கொண்டு தக்கவிடத்தில் பொழியச் செய்வது போல இத்திரிதோஷ அதாவது குறைபாடு இத்திரிதோஷ குறைபாடு குவியலை இடம் மாற்றி நன்மை பயக்க செய்ய உடல் முழுதும் எடுத்து செல்ல பிராணவாயு என்றாகிய உயிர்காற்றால் பிராணாயாமத்தால் நீர் செய்ய இயலும் என்பது ரிஷிகளின் வாக்கு. என்னன்னா அந்த திரிதோஷங்கள் சமன்பாடு இல்லாம ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் பொழுது இந்த காற்று சுவாசம் பிராணாயாமத்தை சரிவர செய்கின்ற பொழுது அது சமப்படுத்தப்படுகின்றது. ஒரு மழைக்கு நல்ல உதாரணம் போட்டிருக்கு. அந்த கார்மேக மழை தானா பெறவாது, காற்றால பெறவும். அதே போல எங்கட உடலில திரிதோஷம் ஏற்படுமா இருந்தா அந்த வாதம், பித்தம், ஸ்லேத்துவம் என்று சொல்லப்படுகிற அவற்றிலே ஒரு குறைபாடுகள் அல்லது ஒரு ஈற்றத்தாழ் சமநிலை இல்லாத தன்மை இருக்கும் பொழுது பிராணாயாமம் சரிவர செய்தால் உடலில் இருக்கின்ற அந்த குறைபாடு நீங்கும் என்பது ரிஷிகளின் வாக்கு. பிராணாயாமத்தால் மனநலன்கள் பாதிப்புகளுக்கு பிராணாயாமத்தால் அதாவது மனநல பாதிப்புகளுக்கு காரணமான ரஜோ தமோ குணங்களையும் முழுதும் நீக்கி சத்துவ குணத்தை பிரித்தெடுத்து
விளங்க செய்ய முடியும் என்பதே யோகத்தின் பிராணாயாமம் பொதுவாகும். அப்ப இந்த பிராணாயாமம் நாங்க செய்து ஓ பழகி கொண்டு வந்தா எங்கள்கிட்ட இருக்கிற 3 குணத்துல இந்த ரஜோ ஆகிய அகங்கார குணமும் தமோ ஆகிய சோம்பல் தனமும் போனால் இந்த ஓ சத்துவ குணத்தை பிரித்தெடுத்து அது அதைத்தானா மேலோங்க செய்யுமா. அது அவ்வளவு எவ்வளவு நல்ல மாற்றம் விஷயம். செய்யும். ம். நல்லா இருக்கும். அந்த பிராணாயாமம் எங்க வாயு எங்க குறைவா இருக்கோ அங்க எல்லாம் வருத்தங்கள் வந்து கொண்டிருக்கும். வருத்தங்களும் ஓ வரும், எங்களோட குணங்களும் மாறுபடுது. ஆனா இந்த செய்ய ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்ற சொல்லி அதை குழப்பினோம் என்னண்டு ஓ எனக்கு அதை சரியான முறை தெரியாம இருக்கு. ம். பிராண தொடர்ந்து யார் படிக்கிறீங்களோ நான் படிக்கிறேன். படிங்க படிங்க. பிராணாயாம துவக்க பயிற்சியினை மூச்சு பயிற்சியினை ரேசகம் அதாவது வெளிமூச்சு, பூரகம் அது உள்மூச்சு முதலில் சரியாக செய்வதே ஆகும். இந்த பிராணாயாமத்தின் துவக்க பயிற்சியே உள்மூச்சு வெளிமூச்சை சரியாக செய்வதே ஆகும். நுரையீரலின் காற்று பைகள் அதன் கொள்ளளவு முழுவதும் நிரப்புதல் என்ற செயலை ஒரே சீராக பரபரப்பின்றி ஒரு கால அளவை நிர்ணயித்து கொண்டு, அதாவது பயிற்சி தருபவரின் சொற்படி நிகழ்த்துவது பூரகமாகும். பூரகம்ண்டா உள்மூச்சு வாங்குறது. உள்ளுக்கு இழுத்து நிரப்புறது. நாங்க வெளிவில காற்று பை சுவாச நுரையீரல் காற்று பைகள் நிறைகின்ற அளவு வச்சிருக்கணும். பூரகம் வந்து நல்ல நல்ல நிறைய இருந்தா தான் எங்களுக்கு அது உள்ளுக்கு போய் அதெல்லாம் வேலை செய்யும். அப்ப பூரகம் நிரப்பிய காற்றை ஒரே சீராக குறிப்பிட்ட கால அளவில் வெளிவிடுதல் சேசகமாக அது வெளிமூச்சு. அது ஒரே சீராக இருக்க வேணும். நாங்கள் கோபத்திலையும் காமம் கூடவும் கோபத்திலையும் நாங்கள் எங்களோட மூச்சு வெளியில நிறைய போயிடும். அப்ப அதால எங்களோட ஆயுள் குறையும். படிங்க ரேசகம் பூரகம். ரேசகம் பூரகம் இரண்டையும் வலது இடது மூக்குத்துளைகளில் ஏற்றி இறக்குவது என்பதில் உள்ளுழுத்தலை இடது நாசி மூலமாகவும் வெளிவிடுதலை வலது நாசி மூலமாகவும் சொன்னபடி சிறிது காலம் 15 அல்லது 30 நாட்கள் வரை விதம் பயிற்சி செய்தால் அடிமூக்கின் பின்புறம் நெற்றிப்புட்டிக்குள்ளே புருவமத்திக்கு நேர்கீழ் உட்பகுதியில் உள்ள இடகலை பிங்கலை என்ற உணர்வு தட்டுக்கள் நாடித்தளம் உணர்வு பெற்று தன் செயலை பதிவு செய்யும். அதான் அந்த ஒரு மூச்சா ஒரு பக்கத்தால எடுத்து ஒரு பக்கத்தால விடுறது. அத பக்கம் போட்டிருக்கு, இடது பக்கத்தால இழுத்து கொஞ்சம் பதிச்சு விடமா, இடது பக்கத்தால எடுத்து வலது பக்கத்தால விட, அதைத்தான் இடகலை பிங்கலை. இடது நாசி மூலமாக வெளிவிடணும். இடது மூக்கு துளைகளில் ஏற்றி இறப்பது என்பது இடது நாசி மூலம் வெளிவிடுதல். வலது நாசி மூலமாகவும் மேற்சொன்னபடி சிறிது காலம். உள்ளிழுத்தலை இடது நாசி மூலமாகவும் வெளிவிடுதலை வலது நாசி மூலமாகவும். அதான் அது. அதான் அந்த இடங்கலை பிங்கலை, இடகலை பிங்கலை என்று அதை உணர்வு தட்டுக்கள் நாடித்தளம் தன் செயலை பதிவு செய்யும். அப்ப இந்த இதுகளை செய்யறதால இந்த உணர்வு தட்டுக்கு பதிவு செய்யப்படுது. இதன் பயனாக படியுங்கோ. இதன் பயனாக உடல் பிராண ஆதிக்க வாயில் திறப்பதோடு முக்குணங்களில் ஒன்றான ரஜோகுணவியல் முன்பும் அடிப்படையாக குறைய தொடங்கும். அந்த ஆணவம் கொஞ்சம் குறைய துவங்கும். இந்த பயிற்சிக்கு பின் ரேசக பூரத்திற்கு பின் கும்பகம் என்ற மூச்சு உள்நிறுத்தம் என்ற பயிற்சி தொடர்கிறது. கும்பகம் என்றால் அடைத்தல், நிரப்புதல், அசைவற்று இருக்க செய்தல் என பொருள்படும். உள்ளிழுத்த மூச்சை வெளியே விடாதபடி குறிப்பிட்ட கால அளவு நிறுத்தி வைத்தல் ஆகும். கும்பகம் என்ற நிகழ்வு அப்படித்தான் இந்த பல இந்த சீவன் முத்தர்கள் அவர் கலகாலம் இருக்க அவன் இந்த மூச்சை உள்ளுக்கே வச்சிருப்பினும் வெளியில விட நம்ம எடுத்த மூச்சை உள்ளுக்கு வச்சு கனகாலம் அதை தண்டைக்குள்ள அவன் ஆயுள் பலம் கூடும். அது ஒரு சாப்பாடு மாதிரி. ஆமா ஏன் நீண்ட காலம் வாழுதுண்டா அப்படி நீண்ட நேரம் வச்சு விடுற இது அதுல அனம் இருக்கு. அதால அது 400 வயது தாண்டித்தானா சாகுது. அடக்குது.
நான் சொல்றத கேளுங்க, சுவாசத்தை எடுக்க வச்சு கொண்டு இருந்தா செத்து போயின்னு சுவாசிக்கத்தான் வேணும். வேணும். இப்ப நாங்கள் சும்மா மெல்லமா சுவாசிக்காம நீண்ட நேரம் உள்ளுக்கும் வச்சு வழியிலேயும் விடணும். நீண்ட நேரம் வெளியில விடணும். அதுக்குத்தானண்டி அந்த தியானத்துல சொல்லினம் நாங்கள் எங்கட கண்ணால மூக்கு நுனிய அவதானிக்க வேணும். அப்ப எங்களுக்கு வேற சிந்தனை போகாமல் நாங்க வேற சிந்தனையில இருந்து அங்கட மூச்சு கடகடண்டு போய் வரும். ஆனா நீங்க அமைதியா இருந்து உங்களோட மூக்கு நுனியையே அவதானிச்சுங்களா உங்களோட சுவாசம் சீராகும். அதானே 6 மணாவில சொல்றாரு, மலம் கழிக்க மூக்கு நுனிய பார்த்து கொண்டுதானா மலம் கழிக்கணும், வேற கூட கழிக்க கூடாதா. அது வினாவிட படிக்க இல்லையே. உண்மையா அற்புதமான படிப்பு அத்தனையும். இது உண்மையா படிச்சா டாக்டர் கிட்ட போக தேவையில்லை. சந்திரிகா படியும் கும்பகம் என்றால் எங்கட முன்னோக்கி அறிவுரைகளை பின்பற்றினா ஒரு டாக்டர்டையும் போக தேவையில்லை, சுகவாழ்வு வாழலாம். கும்பகம் என்றால் அடைத்தல், நிரப்புதல், அசைவற்று இருக்க செய்தல் என பொருள்படும். உள்ளெழுத்த மூச்சை வெளிவிடாதபடி குறிப்பிட்ட கால அளவு நிறுத்தி வைத்தல் ஆகும். இக்கும்பகம் என்ற நிகழ்வு 3 வகைகளை கொண்டதாகும். அகக்கும்பகம், புறக்கும்பகம், தம்பனம். தம்மடக்குதல் தான் தம்மனமாக்கும் என்பதாகும். அகர்சை கிருமத்தில் கூறுகையில் நினைவகம், முனைவகம், பூரகம், கும்பகம், திரேசகம் என்ற நிலைகளாக பின்னப்பட்டதே பிராணாயாமம். கும்பகம் செய்கையில் குருவின் வழிகாட்டுதல் ஆகும். மூச்சு பயிற்சியின் அவசியம், அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லம்மா. அது அவசியம். மூச்சை உள்ளே அடக்குறாண்டி மூச்சை உள்ளே அடக்கி வச்சோன்னு நடுக இருக்கிறேன், அது விளங்கும். இந்த பிராணாயாமம் செய்யற அதுல சொல்லி இருக்கிறேன்னா ஒரு குருவின் அறிவுரையோட தான் செய்ய வேணும். மற்றபடி செய்ய மூச்சை எடுத்து வச்சு கொண்டு நாள் முழுக்க அப்படி இருக்கிறேன் நேரத்துக்கு. அதுக்காண்டி ஒரு எண்ணி கணக்கு இருக்கு. எண்ணி கணக்கு மூச்சு எடுக்கிறது வினாடி கணக்கு இருக்கு. மூச்சை எடுக்கிறதுக்கு 8 எண்ண வேணும். மூச்சு அடுத்த 16 எண்ண வேணும். மூச்சை 4 எண்ண வேணும். எடுக்கிறது 8 டபுள் மடங்கா வச்சிருக்க வேணும். விடுறதுக்கு கொஞ்சமா தான் விடணும், 4ல தான் விட வேணும். அந்த எண்ணி கணக்கு இருக்கு. அது பிராணாயாமம் படிக்கிறவைக்கு அது தெரியும். அப்ப இத சொல்ல வந்தனா நான் உதான் சொல்ல வந்தனா நீங்க சொல்லி போட்டீங்க. நானும் செய்கிறேன்னா அதான் அந்த வெளியில ஆட்கள் வந்துட்டோம்னா போயிட்டு வரேன். ஓகே ஓகே. அப்ப படிச்சு முடியுங்க. ஒவ்வொரு நிகழ்வும் அவசியம். ஒவ்வொரு நிகழ்வும் அமர்க்கை, திசை, காலம், தேசம், படற்கை என 5 முகங்கள் கொண்டிருப்பதால் பொதுவான பிராணாயாம நியதிகள் எல்லோருக்கும் பொருந்தத்தக்கவல்ல என்பதே குரு உபதேசமாகும். மூச்சு பயிற்சியின் நல் விளைவுகளே பிராணாயாமத்தின் உயரிய பலன்கள் ஆகும். உண்மை. எனினும் பொதுவான விஷயங்கள் கூட புரியாதிருப்போர்க்கேற்ற இப்பிராணாயாம தொடர் விரிவாக்கப்பட வேண்டும் என்பதே ஸ்வார்த்தம். சத் சங்கத்தின் அமைப்பான மகரிஷி ஸ்ரீ பதஞ்சலி யோக கேந்திரத்திற்கு மறைமுகமாய் சத்குரு இட்ட கட்டளை என்பதாக கருதி இவைகள் வெளியிடப்படுகின்றன. எங்க வச்சிருக்கணும்